श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। हरे राम हरे राम 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 हरे हरे राम राम हरे राम हरे राम हरे राम 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 हरे हरे राम हरे हरे राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे। सियावर रामचंद्र की। சிவனுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ சிவனுக்கு அவருக்கு ஹீரோயினும் பிடிக்கும். அவருடைய மகன் பாரிய தான் அவருக்கு ஹீரோயின். சிவனுக்கு கூட பிடிச்ச ஹீரோ யாருன்னு சொன்னால் ராமனுக்கு சிவனுக்கு இருக்கிற உறவு, அந்த விஷயங்கள், அந்த கதைகள் நம்ம அங்கங்கே பார்த்தோம். எதனால சிவனுக்கு ராமன் பிடிக்கும் அப்படின்னா, ஹீரோன்னு சொல்லிட்டீங்க நீங்களே. ஹீரோன்னு என்ன? நம்ம அர்த்தத்தில் இப்போது சினிமாவில் நடிகரன் தான் ஹீரோ. ஆனால் இங்கே அப்படிப்பட்ட நடனம் கிடையாது. நம்ம சினிமா ஹீரோஸ் பண்ணுற நடனம், ஆக்ஷன் எல்லாமே கூட போய், விக்கு போய், பல்லு போல பொய்யான பல்கள், பொய்யான மேக்கப், எல்லாமே பொய்யானது, நகிலி, அசலு கிடையாது. அவனை போய் ஹீரோன்னு சொல்கிறோம். அதேபோல் அதெல்லாம் அப்படி இருக்கட்டும், பட் ஆக்ஷன் நல்லா பண்ணுறார் சார். நித்திய வாழ்க்கையில் ஆக்ஷன் எப்படி இருக்கு? அது டவுட்ஃபுல் சார். கேட்கக்கூடாது. அதெல்லாம் பர்சனல். நம்ம ராமன் அப்படிப்பட்ட ஹீரோ இல்லை. அதனால தான் சிவனுக்கு பிடிக்கும். அவர் க்ஷத்திரியனால் ரொம்ப யுத்தம் பண்ணுவார், அதனால பிடிச்சதா? இல்லை, அதனாலையும் பிடிச்சது. அவர் நல்ல ஒரு மகன், அதனால பிடிச்சது. ஒரு நல்ல ராஜா, அதனால. ஒரு நல்ல பர்த்தையாக இருக்கார், நல்ல சோதரனாக இருக்கார், நல்ல ஸ்நேகிதனாக இருக்கார், எல்லாமே நல்ல இருக்கார். பிரம்மஜானியாக இருக்கார் ராமன்.
தானே பிரம்மமாக இருந்து தான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானம் அடைஞ்சதை போல் ஜனங்களுக்கு நடுவில் இருந்து அவர் செஞ்ச அந்த ராமராஜ்ய வாழ்க்கை மார்க்கதர்சனம் வந்து ஆச்சந்திர தாரார்க்கங்கள் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். இது அந்த ராமாயண கதத்தினை எழுதின வால்மீகியே சொல்லியிருக்காரு. அதுக்கு பிரம்மதேவனே வத்தாஸ் கொடுத்தாரு, அனுகிரகம் பண்ணார். அதனால அப்படிப்பட்ட அந்த ராமர் சிவனுக்கு பிடிக்கும். இப்படி ராமர்னை பற்றி எவ்வளவோ சொல்லலாம். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளில் சொல்லப்படுறது ஸ்ரீராம நவமி. அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த கருத்தோடு நம்முடைய சத்சங்கத்தை ஆரம்பிக்கிறோம். இங்கே கூட ஒரு விசேஷம் என்னன்னா, நம்ம ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து, இந்த உபனிஷத்துக்குள்ள ஹீரோ யாருன்னு சொன்னால் சிவன். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தா முதல்ல இருந்து சிவனை பிரார்த்திக்கிறது போல், சிவனை பாராட்டுறது போல், சிவன் பேரு, அப்புறம் ருத்ரன் பேரு, பலதெல்லாம் இப்படி வருது. அப்புறம் ருத்ரத்தில் வந்து மந்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் பேசியிருக்கோம். இன்றைக்கும் பார்க்க போகிறோம். இந்த சிவன் பேர் வந்துகிட்டே இருக்கு. அது சகுண ஈஸ்வர சகுண பிரம்ம சிவனா இல்லை நிர்குண நிராகார சிவனா, ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். எப்போ பிரம்மனை பற்றி சொல்கிறோமோ சகுண பிரம்மத்தினையும் தெரிஞ்சுக்கணும், நிர்குண பிரம்மத்தினையும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மத்து மேலே ஆதாரப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மன் மேலே ஆதாரப்பட்டில்லைன்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் பிரம்மஜானம். அந்த பிரம்மஜானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் அந்த சிவன் சகுண சாகார பிரம்மன் நிர்குண நிராகார பிரம்மன் ரெண்டுத்தினை பற்றியும் கலந்து பேசுகிறோம். ஆனால் கடந்த சத்சங்கத்தில் முடித்த இந்த 11வது ஸ்லோகம், இனிமே இப்போ கொஞ்சம் சொல்ல போகிற ஸ்லோகங்கள், இது எல்லாத்தையுடைய கருத்து நல்ல விதமாக புரிஞ்சுக்கணும். இப்போவே புரிஞ்சிருக்கும் நிறையவே, இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 9வது மந்திரத்திலிருந்து பார்த்தா என்னதான் விஷயம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, அங்கே யாரும் மந்திரம் பார்க்க வேண்டாம், அது எங்கே இருக்கேன்னே உங்களுக்கு தெரியாது. அது தேடி அப்புறம் இது தேடி. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கனெக்ஷன். நமக்கு அந்த பாவம் வந்து சிந்தனை தொடர்ந்து அப்படி ஒரு ஃப்ளோ போல் இருக்கணும். தாட் ஃப்ளோன்னு சொல்கிறோம். அதுக்காக தான் இந்த விஷயம். லோகத்தில் 2 வகையான மக்கள் இருக்காங்க. வேறு சந்தர்ப்பத்தில் வேறு விதமாக கூட சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே இன்னைக்கு இது கேட்குறோம். ஒரு வகை வந்து இந்த பரமாத்மா தத்துவத்தினை சகுண பரமாத்மா நிர்குண பரமாத்மா ரெண்டுத்தனையும் தெரிஞ்சுக்கணவங்க. இன்னொரு பக்கம் சகுண பரமாத்மா பற்றியும் தெரியல, நிர்குண பரமாத்மனை பற்றியும் தெரியல. 2 வகை. இதில் 99.9% வந்து இந்த 2வது கேட்டகரியில் வருவாங்க. இவங்களுக்கு சகுண பரமாத்மா தெரியல, நிர்குண பரமாத்மா தெரியல. அப்போது அந்த ஒரு 0.1% எங்கோ யாரோ எப்போ எப்படியோ. கேள்வி என்னன்னா, அந்த 0.1%க்குள்ளே நான் இருக்கணும். எப்படி சார் என்ட்ரி கிடைக்குமா? நீட்டு பற்றி எவ்வளோ கலாட்டா நடந்து கொண்டு இருக்கிற தமிழ்நாடு. அந்த ஜேஇஇ நீட்டு இதெல்லாம் எத்தனையோ லட்சம் பேர் எழுதுறாங்க சார். அதுக்கப்புறம் ஃபில்டருன்றாங்க சார். அதுக்கப்புறம்
கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாம் சேர்ந்து என்ன எங்கோ தள்ளி போட்டுடுறாங்க. எங்கே கிடைக்கிறது? ஆனாலும் கிடைக்கிறது இல்லையோ, ஆனால் அந்த முயற்சி பண்ணி அதுக்கு அட்டெண்ட் பண்ணுற அந்த மனிதன் குழந்தை வந்து ஸ்டூடெண்ட்டு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். பை சான்ஸ் வரலாம், எப்படியாவது வந்துருமா பார்க்கலாம். ஒரு அனுபவம் தான் அது, அதே அனுபவம் அவனுக்கு அப்படி பண்ணுறான். ஸோ அதனால் இந்த அப்படி நினச்சக்கூடாது. எதுக்கு இந்த உதாரணம் சொன்னான்னு, அப்போது அந்த 0.1% நான் எப்படி அதுதாப்பா சாஸ்திரம் சொல்கிறது, அதுதாப்பா பகவத்கீதை சொல்கிறது. மனுஷானாம் சஹசிரேஷு கஷ்டித் யதபி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதா. அந்த ரேரிட்டி, அந்த கஷ்டம், அது கிடைக்காத ரொம்ப அருமையான இப்படிப்பட்ட குஹ்யதமமான இந்த விஷயம் தெரியணும். அவர் அப்படி சொன்னதோடு எதுக்குன்னா, நச்சிகேதன் போல் நச்சிகேதன் கேட்டு இதே தான் சொன்னார் யமதர்மராஜன். என்ன கேட்குற நீ, எவ்வளோ சின்ன பிள்ளை நீ, தேவதர்களுக்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டார். அது பிடிச்சிக்கிட்டான் நச்சிகேதன். ஓ, தேவதர்கள் கூட கிடைக்கலையா? ஆமாம், அப்போது கண்டிப்பாக எனக்கு வேணும், அதுதான் வேணும். அது எப்படி கிடைக்காம போகுமோ நான் பார்க்குறேன்னா. பாருங்க, சின்ன பிள்ளை, நம்ம சொல்ல முடியாது. அப்படி சும்மா சொல்லி வச்சுக்கிறோமே, சொல்லி வச்சுக்கிறோம். என்னதாகி போச்சு இப்போ, சொல்லி வச்சா நடக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும். அதனால் இதில் சந்தேகம் இருக்கக்கூடாது. முக்கியமான பாயிண்ட் என்ன, 2 வகையான மக்கள் பெரும்பாலும் அப்படி இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இப்படி இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேரில் நான் இருக்கேன். அதனால தான் நான் வந்து ஞாயிறன்னைக்கு கூட வந்து 11 மணிக்கு எல்லா வேலை நிறுத்தி கட்டி போட்டு வச்சுட்டு சத்சங்கத்தில் வந்து உட்காந்துட்டேன். இதுக்கு உங்களுக்கு யார் பாராட்டுவாங்க, யார் பட்டம் தருவாங்க, யார் என்ன சொல்லுவாங்க, கை தட்டுவாங்கன்னா பகவான். பகவான். அதனால் நமக்கு இருக்கிற அருள் அனுகிரகம் வேறு யாருக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது. எனக்கு சாஸ்திர அனுகிரகம் இருக்குது, குரு அனுகிரகம் இருக்குது, என்னுடைய இஷ்ட தெய்வம் அனுகிரகம் இருக்குது, சர்வ தேவதைகளோட அனுகிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேலே நீங்களே பூ போட்டுக்கணும். பூஜை டைமில் எதுக்கு அப்படி போட்டுக்க சொல்கிறாங்க? நம்மளே போட்டுக்கணும். அந்த மாதிரி பாகவதத்தில் சுகமகாமுனி பரீட்சித்து எல்லா கேள்விகள் கேட்டதுக்கப்புறம் அவனுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அங்கே பக்கத்தில் பூ இருக்கோ என்னமோ அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் அவர் தலைமையில் போட்டார். அவன் என்ன அர்த்தம்? நீ அடைஞ்சாச்சு போ, இப்படிப்பட்ட கேள்வி கேட்குற, இப்படி வந்து உட்கார்ந்துருக்கிற, இன்னைக்கு 7 நாள் தான் டைம் இருக்குது, எனக்கு சத்தியம் வேணுமன்ற. யாரப்பா இப்படி இருப்பாங்க? நான் லோகம் எல்லாம் பார்த்துட்ருக்கேன், எல்லாரும் சோம்பேறி பசங்க. இன்னும் சாப்பிட வேண்டாமா, சண்டே அங்கே போக வேண்டாமா, ஸ்பெஷல் பண்ணிக்க வேண்டாமா, இப்படி தான் இருக்கான் தவிர எங்கே தான் கிடைப்பான். அதனால் நம்ம அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறோம். அதனால் நம்ம யாரும் பாராட்டலை, எங்கே யாரும் கூப்பிடல, ஒன்றும் சொல்லலை, கைத்தட்டலை, நமக்கு பிரசிடென்ட் அவார்டு கொடுக்கல, அப்படியெல்லாம் நினச்சிக்காதுங்கோ. அதெல்லாம் லௌகிகம். சரியா? லௌகிகம். நம்ம குரு கொடுக்குறாரு நமக்கு அவார்டு, பேட்ஜு கொடுத்தாச்சு, அவார்டு கொடுத்தாச்சு, எல்லாம் சாஸ்திரமாக தான் சொல்கிறது. சரி, இப்போது இந்த 11வது ஸ்லோகத்தினை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் கருத்து சொல்ல இல்லாமல் வேறு ஏதோ சொல்லிட்டேன். ஆனால் எல்லாம் நல்லதான் சொன்னேன்னா இல்லையா? இந்த 9வது மந்திரக்கிட்ட தான் இந்த 2 பேர் விஷயம் வந்துச்சு. 8வது மந்திரத்தில் ஒரு வகையான அவங்களை பற்றி, 9வது மந்திரத்தில் இன்னொரு வகையானவன் பற்றி. இந்த 9வது மந்திரத்தில் சொன்னது யாருன்னு சொன்னால், அந்த மெஜாரிட்டி அப்படி அஜ்ஞானத்தில் இருக்காங்களே அவங்க எல்லாரும் மாயையா சந்நிருத்தா. இந்த வார்த்தைகள் தான் நமக்கு முக்கியம். நீங்கள் அது எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதனால இன்னைக்கு சொன்ன 1 hour டாக்கில் வந்து அப்படியே புடிஞ்சு எடுத்துட்டு சாரத்தினை திரும்பி அப்படி எழுதி வச்சுக்கணும். இல்லை இங்கே எழுதி வச்சுக்கிறீங்களோ, என்ன பண்ணுறீங்களோ அப்படி இருக்கணும். இன்னொரு பக்கம் நல்ல அந்த ஞானத்தை முயற்சி பண்ணுறான், அடைஞ்சான இல்லையோ, அவங்களும் என்ன சொன்னாரான்னா சமாசத்தே. இந்த பதங்கள் புரியாது, ஓகே, எனக்கே புரியுறதில்லை. அவனை வந்து திருப்தனாயிடுறான்னு சொன்னேன் அன்னைக்கு. இன்னொரு பக்கம் வந்து இவனு பந்திக்கப்பட்டான் மாயில். 2 பேரும் மாயில தான் இருக்கான், 2 பேரும் சரீரத்தில் தான் இருக்காங்க. இவனும் சாப்பாட்டு அதே சாப்பிட்றான், இவன் இந்த சாப்பாட்டு அதே சாப்பிட்றான். ஆனால் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், இன்னொருத்தன் மாட்டிக்கலை. அது சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த மாட்டிக்காதவனை இருக்கிற அந்த முமுக்ஷுன்னு பற்றி சொல்லும்போது 11வது மந்திரத்தில் என்ன பார்த்தோம்னா, இவனுக்கு வந்து அந்த மேலே டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அப்படி விட்டுடுங்க. என்னன்னா, இந்த மாட்டிக்காமல் இருக்கிறவன் யார்? சத் சங்கத்துக்கு வரவனும். மாட்டிக்காமல் இருக்கிறது யார்? இந்த குருவுடைய உபதேசம் சாஸ்திரத்தை கேட்குறவனும், மனனம் செய்கிறவனும், நிதித்தியாசனம் பண்ணுறவனும் மாட்டிக்க மாட்டான். சரி, இப்போ என்ன மாட்டிக்கலன்னு என்னதான் பிரயோஜனம்னா, அவனை வந்து அத்தியந்த சாந்தி அடைவான். அங்கே திருப்தின்னு சொன்னதே இப்போ வந்து சாந்திம் அத்தியேதி, அத்தியந்த சாந்திம் ஏதி. நீங்கள் இப்போ இந்த 3 வார்த்தைகளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். மாட்டிக்கணவன் அவனை விட்டுடுங்க, மாட்டிக்காதமே இருக்கிறோம் நம்ம. அப்போ நமக்கு சாந்தி சமாதானம் வந்துச்சா இல்லையா? சாந்தி சமாதானம் இருந்ததா இல்லையா? அவங்க செக் பண்ணிட்டீங்கன்னா. பட் இதுதான் ரிசல்ட்டு. சரியா? அந்த மேலே டிஸ்கிரிப்ஷனும் இப்போ இன்றைக்கி வரப்போகிற சில ஸ்லோகம் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்த்தா ஒரே போல் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் கருத்து என்ன? சகுண ஈஸ்வர சகுண பிரம்ம தத்துவம் ஞானமும் இருக்கணும், நிர்குண நிராகார பிரம்ம தத்துவ ஞானம் இருக்கணும். அந்த ரெண்டுத்தில் அந்த 2 நீதான் అని கூட அறிவு வரணும். 2 நானே தான். ஒரு சகுண ரூபத்தில் இருந்ததா கையை ஆட்டிட்டு இப்படி ஆட்டிட்டு தலை ஆட்டிட்டு பேசிட்டு இருக்குது. இங்கே யார்? இந்த உள்ள பிரம்மம் அதே தான். ஆனால் தூங்கிட்ட நானாகவே இருந்துகிட்ருக்கேன். சரி, தூங்காமல் இந்த ஞானத்தினால் அப்படி சிந்திச்சா கூட நானும் இது எதுக்கு சம்மந்தம் இல்லாதவனாக தான் இருக்கேன், 2 நானாகவே இருக்கேன். அப்போ மொத்தம் 3 பாயிண்ட்டு, 3 இடத்துல நம்ம வேலை பண்ணணும். சகுண பிரம்ம ஈஸ்வரன்னு சொன்னால் நம்ம சுற்றி இருக்கிற உலகம். சரியா? என்னை பற்றி மட்டும் இல்லை, பொதுவாக அதனால தான் கடவுள் ஈஸ்வர் கோவில் அதெல்லாம் சொல்லுவோம். அவனுக்கு கோவிலுக்கு வெளியிலனும் பார்க்க தெரியல, எங்கேயும் இருக்கிறாருன்னு பார்க்க தெரியல. அப்போ எதுக்கு சார் அப்படி ஒரு கோவில் வச்சு அங்கேன்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னா, உனக்கு ஒரு அடையாளம் காட்டி இதோ இங்கே போ முதல்லன்னு சொன்னால் அங்கே பார்க்க ஆரம்பித்து என்ன பார்க்குறாங்க? கல் தானே பார்க்குறேன், மெட்டலில் வச்சு பண்ண ஒரு பொம்மன் தானே பார்க்குறேன். அப்போது நீயோ உங்கள் சுற்றி இருக்கிறவங்களோ அந்த ஊர் மக்கள் அது வச்சுட்டாங்க, பண்ணி வச்சுட்டாங்க. வச்சு இதில் இது சத்துன்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு இது ஒரு இடம் அப்படின்னா சத்தன்னு இருப்புதல். அப்போது இப்படி ஒரு மனிதன் ஒரு காலத்தில் ஒரு டைமில் வச்ச அந்த கோவில் அந்த விக்கிரகத்திலேயே சத்து இருக்கேன்னா, அப்போது அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி அங்கே இங்கே சத்து இருக்காதா? சிம்பிள் லாஜிக்கு. அப்படி நீ எல்லா இடத்துலையும் ஈஸ்வரன் இருக்காருன்னு தெரியும். 2 அப்புறம் அவருக்கு அசல் இந்த ரூபத்துக்கு இந்த நாமத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஞானமும் வரணும். அது அசங்கமாக இருக்கிற சைத்தன்யம் உணர்வனு கூட தெரியணும். அந்த சகுணம் நிர்குணம்
இருப்புதல் உணர்தல் ரெண்டு நானே தான். மூணாவது ஸ்டெப்பு, 3 படிகள். இது 3 விஷயத்தில் கிளியர் ஆகணும் மனசு, மைண்டு. சரியா? சந்தேகம் இருக்கக்கூடாது. அது சொல்கிறதுக்கு தான் இந்த 11வது முடிச்சிட்டோம். இப்போ 12வது மந்திரம் 13வது மந்திரம் ரெண்டுமே கூட பிரார்த்தனை ரூபத்தில். எதுக்கு பிரார்த்தனைன்னு சொன்னால், ஆமாம், சகுண பிரம்மா ஈஸ்வரனு அதுக்கு தானே ஆராதனா பூஜா எல்லாம் வருதே. மதம் ரிலிஜனே அங்கே தான் வருதே. படிப்போம் முதல்ல 12வது மந்திரம். யோ தேவானாம் பிரபவச்சோத்பவச்ச விஸ்வாதிபோ ருத்ரோ மஹர்ஷிः ஹிரண்யகர்ப்பம் பஷ்யத ஜாயமானம் சனோ புத்யா சுபயா சம்யுனக்தோ. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்திலோ இதே போல் இந்த லாஸ்ட் வரி அப்படியே வந்துச்சு. அன்றைக்கி சொல்லும்போது இந்த சுபம்மா இருக்காங்க, இன்றைக்கி சொல்லும்போது இந்த சுபம்மா இருக்காங்க. எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம். சுபயா, அது அப்புறம் பார்த்துக்கிறோம். மேலே என்ன சொல்லப்பட்டதுன்னா, எந்த தேவனால் தியோதனாத் இது தேவம், சைத்தன்யத்தினால தெய்வம், பிரகாசத்தினால தெய்வம். புரியுதா? அதனால தான் தெய்வம்னு காமனாக சொல்கிறோம். அது எந்த தெய்வம் ஆகட்டும் இல்லையா? அம்பாள் தெய்வம், தேவி எல்லாம் தெய்வம் தான். நான் எதுன்னு வழிபாட்டு இது ஒரு சக்தி வாய்ந்த இது ஒரு பொருள், இதுதான் எல்லாம் நடத்துறதுன்னு ஒரு நம்பிக்கை. அது நம்பிக்கை இல்லை, அது அப்புறம் ஞானமாக மாறி கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட எந்த தேவனால் இந்த லோகம் மொத்தம் உருவாக்கப்படுறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நிற்கிறது, நடத்தி கொண்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் லயிச்சு போகும். ஆனால் அந்த 3 விஷயங்களில் ஒரு வார்த்தையில் சொல்ல போகிறார். நான் அது கனெக்ஷன்னால் 3 சொல்லிட்டேன். சிருஷ்டி, ஸ்திதி, லய. நேற்றுக்கு பகவத்கீதை பேசும்போது இந்த விஷயம் வந்தது. பகவான் அர்ஜுனுக்கு சந்தேகம், நீ சிருஷ்டிகர்த்தையா, ஸ்திதிகர்த்தையா, லயகர்த்தையா, எது நீ அப்படின்னு கேட்குறான். இது தப்பு கேள்வி. நான் தான் 3ன்னு அவர் சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்காம கொஞ்சம் நல்லது ஜிகின்னு அப்படி எல்லாம் காட்டிட்டா நல்லா இருக்க விஸ்வரூபம்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் வில்லன் ஆயிடுறாரு. ராட்சசர் போல் கோரமான பல்லு காட்டி வாய் காட்டி அதில் எல்லாருமே கேரட் போல் கடிச்சிட்டே இருக்கிற மாதிரி காட்டினதுக்கப்புறம் அர்ஜுனு தைரியம் போயிடுச்சு, ஹீரோயிசம் போயிடுச்சு, எல்லாம் போய் அப்புறம் நடங்க ஆரம்பிச்சிட்டான், பயந்துட்டான். கேள்வி கேட்குறா, பவான் கஹா, நீ யார் அசல் நிஜமா, நீ சொல்லு, ஐ வாண்ட் டு நோன்ற. அப்படி என்ன பகவான் அந்த மாதிரி சாஃப்டாக கருணாமயி சாந்தமூர்த்தி அப்படி இப்படி இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கும். பட் அந்த பகவானே தான் எல்லாத்தினும் நாசனமும் பண்ணுறாரு. அதுதான் தாங்க முடியல, ஏற்றுக்க முடியல. இதுதான் மனிதர்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை, அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை. அப்போ சிருஷ்டின்னா அது கூட உருவாக்கப்பட்டதுன்னா அது நாசனம் ஆகப்படும். நாசனம் ஆயிடுச்சுன்னா திரும்பி உருவாக்கப்படும். சிருஷ்டி இஸ் மென்ட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன், கிரியேஷன் இஸ் மென்ட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் இஸ் மென்ட் ஃபார் கிரியேஷன். இது
புரியல, ஏற்றுக்கல, கிரகிக்கலைன்னா அவனுக்கு இந்த மாதிரி கஷ்டம். கடவுள் விஷயத்தில் இதை ஒத்துக்கிறது ஏற்றுக்கிறது கஷ்டம். அப்போ கேள்விகள் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், கன்ஃபியூஷன் எல்லாமே வரும். சரியா? அதனால சரி 3. அதனால அவர்னு என்ன கூப்பிடலாம்? விஸ்வத்துக்கு அதிபதினு கூப்பிடலாமா? விஸ்வத்துக்கு அதிபதி. ஏன்னா சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு காரணமாக இருக்கிறதுனால அப்படி சொல்லலாம். முக்கியமாக அவர் அந்த நாசன கர்த்தாவும் அவரே இருக்கிறதுனால அவனை ருத்ரன்னு கூப்பிடலாம். ருத்ரான்னு சொன்ன 2 வகையான அர்த்தம் சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தை இது முன்னாடி வேறு இன்னொரு ஸ்லோகத்தில் வந்திருக்கு. என்ன அர்த்தம் அங்கே பார்த்தோம், இப்போ அதே தான் பார்க்கணும். நல்லவங்களன்னு வழிகாட்டி காப்பாற்றி ரட்சிக்கிறவர் ருத்ரன். கெட்டவங்களனே அக்கிரமம் துர்மார்க்கம் இப்படி செஞ்சு அஜ்ஞானத்திலேயே சும்மா லௌகிக வாழ்க்கை ஆகிறவங்களன்னு திரும்பி திரும்பி சாவடித்து திரும்பி போட்டு துணி வாஷ் பண்ணி மாதிரி அப்படியெல்லாம் வாஷ் பண்ணி திரும்பி காய போட்டுட்டு திரும்பி இன்னொரு சரீரத்தை போடுவேன். இது மாதிரி 2 பக்கம் பயங்கரமாக தண்டிக்கிறவனும் அப்புறம் பாசம் காட்டி நேசிக்கிறவரும் இருக்கார். அதுதான் ருத்ரான்னு. அப்புறம் இப்போ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்குமோ யாரோ உண்மையாக அவருக்கு பேர் கொடுக்க முடியாது. அதுதான் நாங்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கோம். பிரம்ம மன்றம் கொஞ்சம் நேரம், பரமாத்மன்றம் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் நமக்கு நிறைய கடவுள் பேரெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். இதில் ஏது கரெக்டானா அது அப்படியெல்லாம் பேர் கொடுக்கறதுக்கே அவருக்கு முடியாது. அது முடியாது. அவரன்னு சொல்ல முடியாது. முதல்ல அதின்னு சொல்லணும், பரம்பொருள். ஆனால் அது இங்கே சொல்ல மாட்டான் இந்த மாதிரி மந்திரங்களுக்கு. என்ன இது சகுணமாக சொல்லி உனக்கு முதல்ல அது புரிய வச்சு அது மேலே பக்தி வர வச்சு நீ உன்னை நிதானமாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அந்த ஸ்டெப்ஸ் மறக்கக்கூடாது. அதனால் இங்கே வர்ணனம் அப்படி இருக்கு. ருத்ரஹ. அப்புறம் மகர்ஷிஹி. பொதுவாக மகர்ஷின்னா ருஷிகளை எல்லாரும் தான் மகர்ஷின்னு கூப்பிடுறோம். மகாரிஷி மகர்ஷி, ரிஷி ஜானாதி, ரிஷி மந்திரதிரஷ்டாரஹா, இப்படியெல்லாம் சொன்னோம். இங்கே பிரம்மனுக்கே மகர்ஷின்னு பேர். இங்கே கடவுளுக்கு இந்த தேவனுக்கு மகர்ஷின்னு பேர் கொடுக்கப்பட்டது. ஏன்னா மகர்ஷின்னு சொன்னால் திரஷ்டாரஹா. எதனால? ஆதி மகர்ஷிவர் அது சொல்லலைன்னா கூட அதுக்கப்புறம் மகர்ஷிகள் ஆன அவங்க எல்லாருக்கும் முதல் திரஷ்டாரக யார்? அசல் திரஷ்டாரன்னு என்ன? மந்திரத்தை அவரே மந்திர ரூபத்தில் இருக்கு, அவரே மந்திரத்தின் உருவாக்கு மாதிரி சொல்லி வேதம் அவரே திரும்பி மந்திரத்தோட அர்த்தத்தினு தெரிய போல் ஞானம் உபதேசம் பண்ணி, அதனால் எல்லா ருஷிகளுக்கு முன்னாடி முதல் ரிஷி பரம ரிஷி மகர்ஷி. அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா அவரே ஞானஸ்வரூபம். மகர்ஷி என்ன ஞானம் அடைஞ்சவன் தான் மகர்ஷின்னு கூப்பிடுறோம். அப்படி என்ன ஆயிடுச்சு அப்புறம்? அப்படிப்பட்ட இந்த பரம்பொருள் பரமாத்மா இருக்கார். இவர் அதுக்கப்புறம் அவருக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி, அது மாயா பொட்டென்ஷியல் பவர், அந்த சக்தின்னு அப்படி ஜஸ்ட் இன்வோக் பண்ணார். இந்த இன்வோக் பண்ணுறது என்னன்னு சொன்னான் இது முன்னாடி. திடீர்னு இப்போ எனக்கு பாடுறது தெரியும், கொஞ்சம் தெரியும். அப்போ அந்த நான் பாடுறேன் ஆனால் இது உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, முதல் தடவை பார்க்குறீங்கன்னு. அப்போ நான் அந்த பாடுற சக்திని இன்வோக் பண்ணி உடனே ஹரே ராம சொல்கிறேன். இவர் பாட கூட தெரியுமே இவருக்கு. அதுபோல் இன்வோக்கிங்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி என்ன பண்ணாராமா, இன்வோக் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்வோக் பண்ணுறதுல ஹிரண்ய கர்ப்பன் வந்தார். ஹிரண்ய கர்ப்பன்னா சதுர்முக பிரம்மா.
அப்படின்னா என்ன, மாயா கூட கூடியிருக்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அந்த பிரம்மனே பரமாத்மாவே இன்வோக் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ண அந்த பிரம்மதேவன் இரண்ய கர்ப்பனை, இங்கே இரண்ய கர்ப்பன்னு பெயர் கொடுக்கப்பட்டது. ஜாயமானம் பிறந்த உருவாக்கப்பட்ட பார்த்தாராமா பஷ்யத. அதனால தான் பாருங்கோ, பெருமாள் எப்போ எந்த ஊர் எந்த கோவில் எங்கன்னு சரி அவர் இப்படி படுத்துக்கிட்டு இருக்காரா, படுத்துக்கிட்டு அவர் பிரம்மதேவனை பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் கவனிங்க, நெக்ஸ்ட் டைம் காலு கட்டி இருக்கிற லக்ஷ்மி தேவன் பார்க்கறது இல்லை, இப்படி வச்சுக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் பார்த்த பாரு, அவர் நாபிலிருந்து வந்த அந்த மாயாசக்தி, அதனால் உருவாக்கப்பட்ட முதல் பீயிங், முதல் ஆள் ஹிரண்ய கர்ப்பன். அந்த இப்போ பிரம்மாஜி தான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ நடத்துக்கோ, நானும் என்னோட சக்தியில் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆனால் பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் நான் இல்லாமல் நீ பண்ண முடியாது, நான் கொடுத்த அந்த மாயாசக்தியிலேருந்து நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறார், அவர் பண்ணுறார். அதனால் அந்த சமஷ்டி இன்டலெக்ட், சமஷ்டி புத்தி சக்தி, காஸ்மிக் இன்டெலிஜென்ஸுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பா டெக்னிக்கலாக. இப்போது இங்கே என்னன்னா, நானும் ஒரு இண்டிவிஜுவல் அறிவு இருக்கிற ஒரு மனிதன், புத்தி இருக்கு. அந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இந்த இண்டிவிஜுவல் அறிவு புத்தி இருக்குமா? வாய்ப்பில்லை இருக்கிறதுக்கு. அதே இங்கே பல 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 குடங்கள், அது எல்லாத்திலும் பால் நிரம்பி வச்சு எல்லாத்திலும் கொஞ்சம் 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 அந்த தயிர் போட்டு எல்லா தயிராகிறது, மோர் செலுத்திட்ட தயிர் ஆகுது. அதேபோல் இந்த குடம்பனை, இந்த உடம்பு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒரு இதெல்லாம் சிஸ்டம் வச்சுட்டு இதில் வந்து அந்த அறிவினை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணேன். அந்த மேலெல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவீங்களே, டாப்அப் அப்படி. ஆனால் இப்போ இங்கே இந்த வெஸ்டி இன்டலெக்ட் வந்து இது ரொம்ப குறும்பு பண்ணுறது. அந்த குறும்பு பண்ணுற இந்த வெஸ்டி இன்டலெக்ட் பேர் அகங்காரம். குறும்பு பண்ணி என்ன சாதிச்சது? துக்கப்படுறது. ஆனால் நினச்சிக்கிறது நான் நிறைய சாதிக்கிறேன், நான் நிறைய காட்டுறேன், நான் நிறைய செய்வேன். அது நீ யாரும், இந்த அறிவு எங்கேருந்து இருக்கு, எப்படி வந்துச்சு, வேர் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இட், இது தெரிஞ்சுக்காமே இருந்த அஜ்ஞானம். ஆனால் நமக்கு அது தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த சமஷ்டி கூட நான் ஒன்றா ஆகணும்னு ஃபீலிங்கோடு இருக்கிறவங்க நம்ம. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிரார்த்திக்கிறோம். எங்கள் எல்லாரும் புத்தியிலும் நல்ல சுபமான சிந்தனைகள், வாசனைகள், சுபமான கருத்துகள் காதில் உள்ளிட்டோம், அதுக்கப்புறம் ஹிருதயத்துக்குள்ளே போட்டோம், அது மனசில் எனக்கு நல்லா புரியட்டும். அதனால் சஹ நஹ புத்தியா சுபயா சம்யுனக்து, அவர் எங்களுக்கு நமக்கு எல்லாருக்கு நம்ம புத்திக்குள்ளே இப்படிப்பட்ட நல்ல நல்ல எண்ணங்கள் வருது போல் அனுகிரகம் பண்ணிட்டோம். அதுக்காக நமஸ்காரம் பண்ணுறோம். 13வது மந்திரம் கூட இப்படியே பிரார்த்தனை ரூபத்திலே இருக்கும். சரியா? இப்போ இந்த லாஸ்ட் லைன் நமக்கு முக்கியம். இங்கே படித்தது எல்லா ஸ்லோகங்களில் 9 கிட்டனது நான் லாஸ்ட் வரி இல்லைன்னா லாஸ்ட்டு வார்த்தைன்னு சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்து அதுக்கப்புறம் அந்த வார்த்தை புரியாமல் இருக்கலாம், இன்றைக்கி இதை பற்றி என்னமோ சொன்னார் அப்படின்னு சிந்திச்சு அந்த வார்த்தைகளின் உங்களுக்கு புரிய போல் வச்சுக்கோங்க ஆர்டரில். அப்போது அந்த இந்த டீச்சிங், அந்த ரிசீவிங், அந்த கேட்டது பர்ஃபெக்ட் ஆகும், கிளியர் ஆகிருக்கும். படிக்கிறோம் 13. யோ தேவானாம் அதிபத யோ தேவானாம் அதிபஹ யஸ்மின் லோகா அதிஸ்ரிதாஹ
ய ஈஷே அஸ்ய த்விபத சதுஷ்பதः த்விபத கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா. முந்தாவது மந்திரத்தில் நமஸ்காரம் பண்ணுறது போல் அப்படி எதுவுமே டைரெக்டாக சொல்லலை. ஆனால் நம்ம தியோ யோன பிரச்சோதயாத்தனது என்ன ப்ரேயர் தானே, அதே போல் தான் நம்ம நம்மள எல்லாரும் புத்திகள் நல்ல சிந்தனைக்குள்ள நிரம்பி இருக்கட்டும் அப்படின்னா அது ஒரு பிரார்த்தனை தானே, பிரார்த்தனை பண்ணி. ஆனால் அதுக்கு முடிவை இங்கே தெரியறது அது பிரார்த்தனை தான், வேண்டுதல் தான் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே நமக்கு தெரியும். சரியா? அது கடைசி வார்த்தையில் இருக்கும், அது சொல்லுவேன் இங்கே மேலேருந்து அர்த்தம். அதே போல் திரும்பி அந்த தேவன் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமோ அதே தேவனை பற்றி தான் பாருங்க. சில வார்த்தைகள் திரும்பி அதிபகான்னு அங்கே சொல்லியாச்சு, அதிபதின்னு இங்கேயும் சொல்கிறாரு. ஓகே, யாருக்குள்ள யார் மேலே எல்லா லோகங்களும் ஆசிரியிச்சு இருக்கோ, இது கதை போல் கேட்கக்கூடாது. நான் அதனால் இங்கே வார்த்தைக்கு முக்கியம், சம்ஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நான் வாட் இஸ் த டெப்த் ஆஃப் இட், என்ன சொல்ல வருது, இந்த உபனிஷத்தை படித்தா நமக்கு என்ன புரியணும், அறியணும். அதனால் பட் ஜென்ரல் மீனிங் சொல்லிட்டு இருக்கார். யார் மேலே யஸ்மின், யாருக்குள்ள எல்லா லோகங்களும் ஆசிரியக்கப்பட்டு ஆதாரப்பட்டு இருக்கின்றன ஏதோ, அதனால தான் அவர் அதிபதி. அப்போது இந்த வார்த்தை இப்படி சொன்னால் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொன்னது போல் இப்படி நினச்சேன். அப்போது இங்கே சர்வம் சர்வம் இன்க்ளூடிங் சரவண பவன் ஹோட்டல் அண்ட் சரவணம்பட்டி வரைக்கும் சர்வம் டிபெண்டிங் ஆன் ஒன்று மேலே ஆதாரப்பட்டு ஒன்றுனாலேயே கண்ட்ரோல் செய்யப்பட்டு ஒன்றுனாலே நடத்தப்பட்டு ஒன்றுக்குள்ளேயே ஒன்றுலேருந்தே வந்து ஒன்றுக்குள்ளேயே போடுற அது தாட்டு. அது மறக்கக்கூடாது. புரிய மாட்டேங்குது அது எப்படி இப்படின்னு. அதெல்லாம் புரிஞ்சுக்கும், அப்ளை புரியும். சும்மா நார்மலாக பார்க்கக்கூடாது. நார்மலாக விவகாரம் பண்ணுறது போல் இருக்கட்டும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் நீ உன்னோட திவ்ய சிக்ஷன் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, அது நீ உள்ளக்குள்ளே எல்லாம் ஸ்கேன் பண்ணி தான் எல்லாம் பார்க்குற, ஸ்கேன் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி தான் புரிஞ்சுக்கிற, ஃபில்டர் பண்ணி தான் புரிஞ்சுக்கிற, எசன்ஸ் தான் புரிஞ்சுக்கிற. அதனால் அப்படி சொல்லி எந்த ஈசன் நால 2 கால் இருக்கிறது, 4 கால் இருக்கிறது, பல கால் இருக்கிறது, பறக்கிறது எல்லாமே வந்திச்சோ உருவாக்கப்பட்டதோ அப்படின்னு சொல்லி த்விபதா சதுஷ்பதா 2 கால் இருக்கிறது மனிதர்கள் நம்ம எல்லாரும். 2 கால் பறவை கூட 2 கால் தான். எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது மனுஷனுக்கு பறவைக்கு. அப்புறம் 4 காலுன்னு மிச்சம் ஜந்துகள் எல்லாம் 4க்கு மேலே நிறைய இருக்குல்ல, 6 கால் 8 கால் பல கால் எல்லாம் இருக்குது. அதனால் அப்படி சொல்லி அப்படிப்பட்ட அந்த சகுண ஈஸ்வர சமஷ்டி பரமாத்மாவுக்கு நாம் ஏதாவது ஆஃபர் பண்ணி ஆகுதி பண்ணி அவர்னி ஆராதிக்கலாமே, ஆராதிப்போமா அப்படின்னு சொல்லு. ஹவிஷா விதேமா வாங்கோ நம்ம எல்லாரும். அதனால இந்த சமஷ்டி பூஜை அதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கோ. நான் ஒருத்தர் ஏதோ வீட்டில் ஒரு சின்ன டம்ளர் பால் ஊற்றுறேன், ஆனால் ஒரு இடத்துல பெரிய அபிஷேகம் பண்ணுறாங்களாமா, நிறைய பால் கொண்டு வந்தாங்க, எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பேர் பேக்கெட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா சமஷ்டியாக நடக்கும். ஒன்றும் இல்லை, பலம் இதுக்கே இருக்குது அதுக்கு இருக்கு. அங்கே என்ன ஹவிஷா ஹவிஸ் அந்த ஆஃபர் அக்னி குண்டத்தில் இல்லை,
சும்மா பேர் சொல்லி அங்கே அவருக்கு முன்னாடி வச்சு இதம் நான் மாமா அன்னைக்கு கொடுத்தாவே அது ஆஃபர் பண்ண மாதிரி தான். அதனால் அப்படி நம்ம ஏதாவது அவருக்கு கொடுத்துட்டு நம்ம ஆராதிப்போம். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம பண்ணிகிட்ருக்குறோம், இது நிறையா வாட்டி கோயிலுக்கு போய் பண்ணுறோம், அங்கே பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம், ஸ்பெஷலாக பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் உள்ள நல்ல பாவத்தோட நினச்சி செய்கிறோமா? நினச்சி பாவத்தோட அப்படி செய்யும்போது அதுக்கப்புறம் பண்ணாமே கூட பாவத்தில் இந்த சரீரமே அவருக்கு நான் அர்ப்பணம் பண்ணிகிட்ருக்கேன், மனசு நீ அர்ப்பணம் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக இந்த அபிஷேகம் இதெல்லாம் செய்யும்போது ஏகாதச திரவியங்களை வச்சு செய்வாங்க. அது ருத்ரனுக்கு கணக்குன்னு இல்லை, வேறு ஏதாவது மாதிரி வித்தியாசம் இருக்குது, எனக்கு அவ்வளோ க்ளோஸாக தெரியல. வைகானச அவங்க பண்ணுறது வைஷ்ணவ. பட் ஏகாதச திரவியங்கள் அதான் எல்லா பால் தேனை எல்லாம் இந்த கணக்கு இருக்கும். இத்தனை திரவியங்கள் வச்சு எனக்கு அப்போ என்ன தோணுறதுன்னா, ஏன் 11 தான் இருக்கா என்ன? இன்னும் நிறைய இருக்கு, நம்ம உபயோகப்படுத்துறது சாப்பிட்றது நிறைய இருக்கு. அதில் வந்து 11 மட்டும் எது எதெல்லாம் சுத்தம், எது எதெல்லாம் நேச்சுரல், அப்புறம் அதில் கொஞ்சம் எனர்ஜி இருக்கிறது, இப்படி எல்லாம் கணக்கு வச்சுக்கிறோம். ஓகே, மஞ்சள் தூள்னா ஆன்டி டெர்மிசிடல், கிருமிகள் எல்லாத்திനും அந்த மஞ்சள் ஜலமே நிறைய போயிடுச்சுன்னா சாக்கடைக்குள்ளே அங்கெல்லாம் க்ளீன் ஆகிடும். இதெல்லாம் தெரியாமல் யாரோ பேசுவான், எதுக்கு அவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு. நாங்கள் இன்னும் வேஸ்ட் பண்ணல, அதெல்லாம் ரீசைக்கிள் ஆகிடும், ரீசைக்கிள் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு யாரும் டீச் பண்ண வேண்டியதில்லை, நமக்கு நல்லாவே எல்லா சிஸ்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் புரிஞ்சிக்காமல் செய்கிறான் மக்கள், அங்கே தகராறு பண்ணுறான், ஏமாத்துறான், இதெல்லாம் விட்டுட்டு பண்ணால் அதாவது நல்ல எஃபெக்டிவ். சரி, கருத்து என்னென்ன, இங்கே ஏகாதசி திரவியம்னு சொல்லிட்டேன்னா மேபி இப்படி எடுத்துக்கணும் சிந்தன். ஏகாதசி இந்திரியங்கள்னு அவனுக்கு ஆகுதி பண்ணணும். ஏகாதசி இந்திரியங்கள் இருக்கு. கண்ணுனால் நான் எதெல்லாம் பார்க்குறானோ அதெல்லாம் கண்ணுக்குள்ளே ஆகுதி ஆகிறதா, அது மனசுக்குள்ளே ஆகுதி ஆகிறதா, மனசு புத்திக்குள்ளே ஆகுதி ஆகிறதா, புத்தி வந்து சைத்தன்யத்துக்குள்ளே போய் ஆகுதி ஆகிறது, அடங்கிறது, சோர்ஸுக்கு போகிறோம். இப்படி 11 இந்திரியங்களை பற்றி ஒரு வாட்டி உட்கார்ந்து 5 நிமிஷம் சிந்தனை பண்ணுங்க. எல்லாமே மலமூத்திரம் கூட சேர்ந்து நம்ம வந்து நல்லது சொல்லும்போது மட்டும் ரொம்ப, அதுதான் அர்ஜுனனுக்கு ப்ராப்ளம்னு சொன்னால், நல்லா காட்டும் போதெல்லாம் ஆஹா ஓஹோ யுவார் திவ்யமாலாம்பரம் அப்படி சங்க சக்கர கதை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பல்லு இதெல்லாம் இப்படியெல்லாம் காட்டிட்டு அதில் பாதி பேர் மாட்டிக்கிட்டு பாதி வெளியில் தொங்குறது பாதி உள்ளே தொங்குறது, இதெல்லாம் எனக்கு முடியாது. இந்த நான் வெஜிடேரியன் பிஸ்னஸ் எல்லாம் உன்ன திருஷ்டிலோ எனக்கு நான் வெஜிடேரியன் கிடையாது, வெஜிடேரியன் கிடையாது, நான் கல் முள்ளு எல்லாம் சாப்பிடுவேன். அப்போது அதை புரிஞ்சுக்கணும் எப்படின்னு. அதனால் ஏகாதசி இந்திரியங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படி ஒன்று. அதனால் உள்ளக்கு போகிற சாப்பாட்டு எவ்வளோ முக்கியமோ வெளியில் வர மலம் கூட, அது வெளியில் வர்றதே அது மலமாக வர்றது முக்கியம். அது மலமாக வர்றதுனால அது வேறு மாதிரி மணர்ன்னு சொன்னனால அது அசையம் ஒன்றும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் சேம் இன் த லார்ட்ஸ் கிரியேஷன். அந்த பாவனை வரும்போது, அந்த அசஹ்ய பாவனை போனப்போ ராகத்வேஷங்கள்னு சமமாக பார்க்குற சக்தி உனக்கு வரும். இதுதான் சாதனை, நம்முடைய முயற்சி. நீ எப்போ சாதிக்க போறியோ எவ்வளோ நாள் ஆகுமோ ஆகட்டும், பட் திஸ் இஸ் த கோல். இது சொல்கிறதுக்கு தான் இத்தனை உபனிஷத்துகள், இத்தனை மந்திரங்கள். ஸோ ஏகாதச இந்திரிய ஆகுதி, அதுக்கு மேலே வேறே பெருசு ஒன்று கிடையாது. ஆனால் ஒரு நாள் கூட கொஞ்சம் கூட சிந்திக்காமல், அந்த விதத்தில் தியானம் பண்ணாமல், இது பண்ணாமல் ஏதோ ஊழிச்சுக்கிட்டு வருஷக்கணக்கில் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்னதான் பிரயோஜனம்? இதுதான் தியானம். என்ன ஒருவேளை நீ தியானம் பண்ணணும், எல்லாமே நம்ம கருத்துக்கள் எல்லாம் வேதாந்தத்தில் சொன்னது எல்லாம் சிந்திச்சது தியானம். இதுதான் பூஜை.
இப்போ இதுக்கு இந்த நிலைக்கு வரத்துக்கு தான் அந்த பூஜை. இந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தேவையில்லை. இல்லை நான் இந்த நிலைக்கு வந்தேன், பட்டு ஜஸ்ட் அப்பப்போ பண்ணணும். பண்ணும்போதும் அந்த பாவத்தோடு பண்ணும், புரிஞ்சுக்கிட்டு பண்ணும். அதனால் இதில் கம்பேரிசன், காம்படிஷன், கவலை, கன்ஃபியூஷன் இது எதுவுமே இருக்காது நிஜமான பக்தியில். புரிஞ்சுதா? நேற்றுக்கு இன்னொரு கருத்து சொன்னேன். பக்தி எப்பவுமே முதல்ல பயத்தோடு தான் ஆரம்பிக்கும், அப்படி தான் ஆரம்பிக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் பயரகிதம் ஆகணும். சரி, கடைசி வார்த்தை தான் சொன்னது முக்கியம். ஹவிஷா விதேமா, அந்த கருத்து பிடிச்சிக்கோங்க. அடுத்தது 14. சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம் கலிலஸ்ய மத்தியே விஸ்வஸ்ய ஸ்ரஷ்டாரமநேகரூபம் விஸ்வஸ்யைகம் பரிவேஷ்டிதாரம் ज्ञात्वा शिवं शान्तिमत्यन्तमेति. கடைசி லைன் அண்டர்லைன் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். நான் அந்த விஷயம் கடைசியில் மனசில் வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதர்வைஸ் இப்போ அந்த பரமாத்மா ஈஸ்வரனை பற்றி சொன்னதே திரும்பி இங்கே சொல்கிறது போல் இருக்கும் பாருங்கோ. பட் அதுலேருந்து கொஞ்சம் ரியல் சூக்ஷ்மத்தனை டிரைவ் பண்ணிக்கணும். கரெக்டாக சூக்ஷ்மமான வார்த்தைங்க. எந்த பரமாத்மானை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமோ, எந்த பரம்பொருளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமோ, அது சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம், சட்லர் தேன் த சட்லெஸ்ட். இது உபனிஷத்து அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு எக்ஸ்பிரஷன் தான் சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம். ஏன்னு சொன்னால் இருக்கு, எப்பவுமே இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கு. ஆனால் தெரியல. எப்படி இருக்குன்னா கலிலஸ்ய மத்தியே, கலிலம்னா கலப்படம். அப்படி என்ன, எல்லாம் கயோஸ் இல்லைன்னா எல்லாம் ஒரு அமக்கலமாக இருக்கு, எல்லாம் சூப், எல்லாம் கௌரவமாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு. பூகம்பம் வந்துச்சு, எல்லாம் 2000 என்னமோ தெரியல கணக்கு, இன்னும் போயிட்டாங்க. 5 செகண்டில் விழுந்துச்சு 35 மாடி. கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது 5 செகண்டு. எத்தனை வருஷமாக அது கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அது வேறு மிட்டே ஆகிடுத்தா, நிறைய பேர் வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன ஆச்சு, நிறைய பேர் போயிட்டாங்க நினைக்கிறேன். இதில் இப்படி நடக்கிறது. அங்கே டெரரிஸ்டன்ற பார்டரில் இன்னொரு இடத்துல இப்போது ஏதேதோ நடக்கிறது. அங்கே இது நடக்கிறது. அங்கே கடலுக்குள்ளே என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது. அடிக்கடிக்கு ஏதோ கொஞ்சம் இவன் அங்கெங்கே ஏதோ போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், நமக்கு தெரியாமல் வேறு என்னென்ன நடக்கிறது. அவங்க அதெல்லாம் என்ன பிளான் பண்ணுறதோ கூட்டணி வச்சு இப்படி எங்கே பார்த்தாலும் வேறு இருக்கு, பிரச்சனையாக இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் மட்டும் நல்ல ஜாம்னு இருக்கு இல்லையா? சம்மர் ஹாலிடேஸுக்கு அது நல்ல ஒரு டூரிங் பிளேஸ் பேங்காக், அதெல்லாம் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ விலை கூட கிடையாது, நிறைய பேர் போவாங்க. நம்ம ஊர்லேருந்து இந்த தெருலேருந்து கூட சில பேர் போவாங்க. ரொம்ப சீப்பு இப்போ எல்லாம். ஃப்ளைட்டில் அப்படி போயிட்டு வருது, 4 நாள் அவனே எல்லாம் பேர் பண்ண ட்ரிப் பண்ணி போட்டுட்டு வரும். தெரியல இப்போது சம்மர் ஹாலிடேஸ்னால கரெக்டாக அன்றைக்கி யாரும் இல்லை, நம்ம இந்தியாவிலேருந்து போய் மாட்டிக்கிட்டாங்களோ. போனதேவும் சுற்று விடா
சுற்றி பார்க்கணும்னு சொல்லி என்ஜாய் பண்ணலான்னு போனாங்க. இப்படியெல்லாம் ஆகிறது இல்லையா? அப்படி இன் எ கயோட்டிக் கண்டிஷன் கலிலஸ்ய, இது கலியுகம் பேர். அது கலியுகம், கயோட்டிக் கண்டிஷன் இஸ் கால்டு கலியுகம். ஆனால் அப்படிப்பட்ட இதில் கூட இப்படிப்பட்ட பிரதமர், இப்படிப்பட்ட ராஜ்யம், இப்படிப்பட்ட ராமர் கோவில், ஆஹா இன்னைக்கு போல என்னன்னு பாருங்க, காட்டுவாங்க. இப்போ ராமருக்கு கரெக்டாக 12 இதெல்லாம் 4 ஏதோ டைம் சொல்லியிருப்பாங்க. ஜாம் ஜாம் நடந்துட்டு இல்லையா? இது கலிலஸ்ய மத்தியே அழகான திட்டங்கள், அழகான வளர்ச்சி, இது கூட தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர். அதுதான் இன்னும் வருத்தம். ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஹிந்தி தெரியாமல் இருக்கிறது. அது தெரிஞ்சிச்சுன்னா இங்கெல்லாம் மாறிடும். அதுதான் அவன் பயம். அது தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் மாறிடும், அடுத்த நாள் மாறிடுவாங்க. இந்த சவுத்துடைய திசை மாறிடும், ஜாதகமே மாறிடும், மாற்றுவோம். சார் ரொம்ப உணர்ச்சிப்படாதுங்கோ. சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம் கலிலஸ்ய மத்தியே, இந்த விஸ்வ மொத்தத்தை உருவாக்கணும் இந்த ஸ்ரஷ்டா இருக்காரே, ஸ்ரஷ்டாரம், அவரு ஏகரூபந்தான். அவர் உண்டுகட்டி ஒருத்தர் தான். ஆனால் இங்கே எல்லாம் நடக்கிறது, அதே நடக்கிறது. பிறப்பு நடக்கிறது, இறப்பு நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. இதுக்கு என்ன சொன்ன, மெட்டர்னிட்டி வார்டில் பிரம்மதேவன் ஆக்டிவாக இருப்பார், என்ன கிரியேஷன் பண்ண. பரியல் கிரவுண்டில் சிவன் ஆக்டிவாக இருப்பார். இந்த நடுவில் நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். இப்போ அங்கே இங்கே அப்படி ஹோட்டலுக்கு போகிறாங்க ஜாலியாக, அவங்களெல்லாம் விஷ்ணு பார்த்துக்கிறாரு. விஷ்ணுக்கு பிரம்மனுக்கு அப்பப்போ கொஞ்சம் பொறாமை வருமா, எந்த விதத்தில் வேதாந்தபரமாக இல்லை. கதை இன்னைக்கு கதை சொல்லணும் இல்லை ராமா. என்ன இப்படின்னா, இந்த ராமர் போல் கிருஷ்ணர் போல் பிரம்மனுக்கோ சிவனுக்கோ அவதாரம் எடுக்க முடியல. நீ எந்த சிவபுராணம் ஏதேதோ கதை சொல்லுங்க சிவனை பற்றி. இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் இது இன்னும் இந்த நம்ம எதை சொன்னனே, நட்சத்திரம் சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் இந்த 2 தான் இருக்கும். சிவபுராணம் இருக்கும், கதைகள் இருக்கலாம். அதனால பிரம்மதேவனுக்கு அசல் கோவிலே கிடையாது பாபம் அவர். அதனால விஷ்ணுன்னு பார்த்த அப்பப்போ இவருக்கு மட்டும் ஹீரோன்றாங்க, அப்புறம் சாக்ஷாத் எம்பாடிமெண்ட் ஆஃப் தி தர்மன்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம விருது பேர் வாங்க முடியலையே. யார்? பிரம்மனுக்கு சிவனுக்கு. அதனால அது அட்லீஸ்ட் அவனை பாராட்டலாம் வாப்பா அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் எப்போ அந்த என்ன வித்தியாசம், பிரம்மன் ரஜோகுணம், சிவன் தமோ குணம், விஷ்ணு சாத்விக் குணம். அதனால வாங்க எல்லாரும் நம்ம பஜனை பண்ணி பாராட்டுவோன்னு பாகவதத்தில் பிரம்மஸ்துதி பரமாத்மாவை பற்றி அழகாக அந்த சதுஸ்லோகி பாகவதம் சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ப்ரே பண்ணி அந்த ஞானத்தின்னு வாங்கிட்டான் பிரம்மன். சிவனும் அப்படிதான், அவருக்கு பிடிச்ச நாமம் ராமநாமம். அவர் பேர் 2 அக்ஷரம்தான், இவர் பேர் 2 அக்ஷரம்தான். ஆனால் என்னை பற்றி எனக்கு அவ்வளோ பிடிக்கல, எனக்கு ராமர் பற்றி தான் பிடிக்கும். அதனால தான் முடிவு செய்கிறோம் ஆரம்பித்தது போல, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த ஸ்லோகத்துடைய கருத்துன்னு நம்ம இப்போ கேட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் மனசில் வச்சு புரிஞ்சுக்கணும். 2 லைன் மீனிங் முடிக்கல நான், அப்புறம் ஸ்லோகம் அப்படி நின்றுக்கும். என்ன சொன்னோம், இப்போது ஒருத்தர் தான், ஆனால் இங்கே ரொம்ப நிறைய. அதுக்கப்புறம் அந்த விஸ்வம் மொத்தம்
உருவாக்கி நடத்தி கொண்டு திரும்பி எல்லாத்தையும் சாப்பிட்ற அது யாரு? ஏகமேத பரிவேஷ்டிதாரம். இங்கே வந்து முதல்ல ஒருத்தரே தான் எல்லாத்தையும் அவர் வியாபிச்சிருக்கார், பரவி இருக்கார். வேஷ்டி அதில் இதுலேருந்து வந்தது, சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்தது அந்த வேஷ்டி. வேஷ்டி எதுக்கு? சுற்றி கவர் பண்ணிக்கிறோம். பரிவேஷ்டி கம்ப்ளீட்லி சுற்றி, கம்ப்ளீட் கவரிங் மொத்தத்தினை வச்சுக்கிறார். பரிவேஷ்டிதாரம் இந்த வார்த்தை கூட வரும், 1-2 வாட்டி ஆல்ரெடி வந்துச்சு. பரிவேஷ்டிதாரம். அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட் வார்த்தை முக்கியம். ஒரு இதில் ஜ்ஞாத்வா சிவம் சாந்திம் அத்யந்தம் ஏதி. இது இப்படி யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ, ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்து கிளாஸுக்கு போய் ஒழுங்கா கேட்டு அவனை வந்து ஜ்ஞாத்வா, அந்த வார்த்தை இன்னும் டபுள் கலரில் அண்டர்லைன் பண்ணணும். தெரிஞ்சுக்கிட்டு, இந்த வார்த்தை இன்னும் 2 வாட்டி வரப்போகிறது, 3 வாட்டி வரப்போகிறது. பை நோயிங் விச், தெரிஞ்சுக்கிறத சொல்கிறாங்க. அங்கே ஹவிஷா விதேயமானு சொன்னால் கூட இந்த விதமாக என்ன ஏகாதசி இந்திரியங்கள் எல்லாமே அந்த ஆகுதி தான் பண்ணி கொண்டிருக்கிறதே பரமாத்மாக்கு, சுப்ரீம் பீயிங்க்கு. அதனால் இங்கே நானும் அகங்காரம் ஆகும் எதுவுமே கிடையாது. அப்படியே அங்கே அப்படி புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஜ்ஞாத்வா, பை நோயிங், எது எந்த தேவனை பற்றி பேசுகிறோமோ, எந்த பரமாத்மா பற்றி பேசுகிறோமோ, அவர் வந்து சிவம், அவர் சாந்தம். மாண்டுக்கியத்தில் அந்த முக்கியமான 7வது மந்திரம் உடைய 2 வார்த்தை பக்கத்தில் அங்கேயும் அப்படிதான். சிவம் சாந்தம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விக்னேய. ரொம்ப முக்கியமான மந்திரம் மாண்டுக்கியத்தில். சிவம் சாந்தம். இங்கே சிவம்னு சொன்னால் ஈஸ்வரன் அப்படின்னு இல்லை. இந்த இடத்துல கான்டெஸ்ட்டில் பாருங்க, மங்களம். அந்த மங்களமான விஷயம் யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ என்ன ஆகும்? அவனுக்கு இனிமே அத்தியந்த சாந்தி. பாருங்கள், இது 2வது வாட்டி வருது இந்த சாந்தி விஷயம். 9வது மந்திரத்தில் வந்துச்சு, 11ல் அத்தியந்த சாந்திம் ஏதி. அத்தியந்த, இந்த அத்தியந்தனே வார்த்தை ரொம்ப முக்கியம். அத்தியந்தன் ஆத்தியந்திக அப்படின்னா நிலகுலையாத, வந்தி போகிற குறைஞ்சி போகிறது வந்து ஆபேட்சிக சம்ஸ்கிருதத்தில், டெம்பரரி. பட் திஸ் இஸ் பர்மனெண்ட் சாந்தி. ஏன்னா அசல் பிரம்மனோட ஸ்வரூபமே சாந்தி. இப்போ நான் அந்த பிரம்மம் தானே நான் உணர்ந்த, இனிமேல் நான் சாந்திக்கு எங்கே போகணும்? மைண்டு கிட்ட போய் கெஞ்சி கேட்கணுமா சாந்தி? மைண்டே எனக்கிட்ட நின்று தான் சாந்தி வாங்கணும். அது எப்பாவது நான் டிஸ்டர்ப்டாக இருக்கேன், எனக்கு அசாந்தி இருக்கேன்னு, அது உன்னோட கர்மம். போ, நீ நான் சொன்னதை கேட்க மாட்டேன். நீ என்னில் வந்து தான் உருவாட்ட, நான் சாந்த ஸ்வரூபம். அப்போ நீ என்ன பெருசாக எனக்கு இல்லை எனக்கு கஷ்டமாக அசாந்தியாக இருக்கேன் நீ. அதுதான் அங்கே தான் அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. அகங்காரத்தினால விமூடாத்மா, ஃபூலிஷ் ஃபெலோ, டபுள் ஃபுல். இப்படி தான் பேசி அப்படி தான் பேசி சாஸ்திரம் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான், புரிஞ்சுக்க மாட்டான். அதனால இதெல்லாம் நம்ம யாரை பற்றி சொல்கிறோம்? த செகண்ட் கேட்டகரி. ஃபஸ்ட்டு கேட்டகரி ஹூ ஆர் வெரி லிட்டில், பட் அவங்க உத்தம அதிகாரிகள், சாதகர்கள், மூச்சர்கள், அவங்களை பற்றி. இப்போ இதெல்லாம் நமக்கு வரப்போகிற பெனிஃபிட் இது. வந்தாச்சு சார் ஆல்ரெடி, வெரி குட். தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். பேங்க்கில் ஃபிக்ஸட் டிபாசிட் போத்த எவ்வளோ வரும் அதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்பப்போ. ஏன்னா வயிற்றுக்கு கொஞ்சம் வேணும் இல்லையா, அதுவே பார்த்துக்கணும். பட் அது எவ்வளோ நாள் இருக்கும், என்ன ஆகும் ஒன்றும் தெரியாது. உனக்கு நிஜமான சாந்தி உன்னோட ஸ்வரூபத்தில் தான் இருக்கு.
அதனால் இதுதான் உனக்கு வேண்டிய ரியல் ப்ராப்பர்ட்டி, ரியல், அது கிளைம் பண்ணு, நீ அதே தான். அப்படி 14வது மந்திரத்தோடு இன்றைக்கி நிறுத்துக்கிறோம். ரொம்ப முக்கியமான இந்த எண்டிங் வரிகள். மேலும் அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.